மீண்டும் பிறை கேள்வி தான், சரிங்களா? பிறை கேள்விங்கிறது ஒரு 4 விஷயம் முடியாமையே இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு கேள்விகளில் முடியாத விஷயம் என்னென்னா, தலையில் தொப்பி போட்டு தொழுவலாமா கூடாதா, நெஞ்சில் தக்பீர் கட்டலாமா கூடாதா, இந்த விரலை அசைக்கலாமா கூடாதா, அதில் 4ஆவதாக சேர்ந்துருக்கிறது பிறை விஷயந்தான். பிறை என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யுது. அதாவது முதல்ல பிறை அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் மார்க்க அடிப்படையில் நான் செய்யக்கூடிய ஒரு சட்ட ரீதியான, கொள்கை ரீதியான இல்லை, மார்க்க சட்ட ரீதியான விஷயங்களில், மசாயில் விஷயங்களில் ஒன்று பிறை. அந்த பிறை விஷயத்தில் அந்த பிறையை கொண்டு என்னுடைய இபாதத்தை நான் அமைத்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஹஜ்ஜும் நோன்பும் இன்ன பிற வணக்கங்களும் இந்த பிறையை கொண்டு என்ன செய்யப்படுதுன்னா பிறை பார்க்கப்பட்டு அமைக்கப்படுகின்றது. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும். இதுக்கான நடைமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்குது. இந்தானது நீங்கள் வந்தீங்களா? இதுக்கான நடைமுறைகள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. என்ன நடைமுறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் பார்க்கணும், தெரியலனா பூர்த்தியாக்கணும், இல்லைனா என்ன செய்யணும் அப்படின்னா தகவல் தெரிஞ்சால் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தகவல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய நோன்பு எப்போ ஆரம்பிக்கிறார், அவர் நோன்புடைய பிறை முதல் நாள் இரவு பார்த்தாலும் தாமதமாக பார்த்தாலும் அவருடைய இபாதத் ஆரம்பிக்கக்கூடியது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஜ்ர்லேருந்து தான் ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க. எதுலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஜ்ரிலிருந்து இரவு வரைக்கும் என்ன செய்யுங்க, நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சூரியன் மறைகிற வரைக்கும் நீங்கள் நோன்பு வைங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிட்டான். இப்போ அந்த அடிப்படையில் நான் இந்த நேரங்களில் நோன்பு வைப்பதற்கு எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா பிறை தேவைப்படுது. அந்த அடிப்படையில் எனக்கு பிறைக்கான தகவல்கள் கிடைக்கப்படுது, அல்லது நான் பிறையை பார்க்குறேன் அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும், செயல்படுத்த. நான் இந்த விஷயத்தை சரி கண்டேன் அப்படின்னா எனக்கு அதில் எனக்கு சரியான அறிவு இல்லை, எனக்கு அதை விட எனக்கு ஊரில் ஒவ்வொரு பகுதியிலையும் பார்க்குற பிற சரியாக தெரியுது அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருக்கிறவங்கள பற்றி சொல்லுது. இது சரி யார் காண்றாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபஜ்ர் அப்படிங்கிற அந்த நிலையில் தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா நம்ம நோன்பை இபாதத்தை ஆரம்பிக்கிறோம். அதை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நமக்கு அந்த தகவல் கிடைத்து விட்டது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமாக நம்ம நோன்பு வைக்கலாம், நோன்பு விடலாம். இதில் பொதுவாக இந்த பிறை சம்பந்தமாக வரும்போது எல்லோரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, அமெரிக்காவில் பிறை பார்த்தா என்ன செய்வீங்க, லண்டனில் பிறை பார்த்தா என்ன செய்வீங்க, அங்கெல்லாம் என்ன எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. இது ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்குறதா நினச்சிட்டு கேட்பாங்க. அதாவது ஒரு மடத்தனமான கேள்வி. அது என்ன அப்படின்னா, அவன் நமக்கு பின்னால் வர்றவனுக்கு அந்த பிறையை தெரிகிறதும் அவன் பிறையை எடுப்பதும் என்பது அவனுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். புரியுதுங்களா? அவனுக்கு முன்னால் நம்ம இருக்கிறோம், நமக்கு பின்னால் வர்றவங்க பிறையை நம்மளை வச்சு இலகுவாக அவங்க பிறையை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கான அந்த சூரியனுடைய உதிர்ப்பும் சூரியனுடைய மறைவும் இதை கணக்கில் கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இபாதத்தை அமைக்கிறோமே தவிர அடுத்த நாட்டினுடைய அடுத்த ஊரினுடைய சூரியனுடைய உதிப்பையும் இதை வைத்து அமைப்பதில்லை. ஒரு நாள், அந்த நாளுடைய துவக்கம் என்ன, அந்த நாளை துவங்குவதற்கான வழிவகை என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்தாவே நம்ம அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியது வராது. அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த ஹிலால் கமிட்டியாக இருக்கட்டும், அதே போல் லண்டனில் இருக்கக்கூடிய ஹிலால் கமிட்டியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒரு பிறை ஒரு இடத்தில் பார்க்கப்படுது, சர்வதேச அடிப்படையில் பிறை பார்க்கப்படக்கூடிய இடங்களில் பிறை பார்க்கப்பட்டு வந்த தகவல் அவங்க ஏற்றுட்டு அழகாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிடுறாங்க. இப்போ நம்ம தான் என்ன செய்கிறோன்னா அமெரிக்காவையும் லண்டனையும் பிடிச்சிட்டு என்ன செய்கிறோம், நம்ம தொங்கிட்டே இருக்கோம். அது அறிவியல் பூர்வமாக சிந்திச்சா கூட அதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்ன பின்ன இருந்தாலும் எனக்கு பிறை தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இங்கே கிடைக்குது அப்படின்னா அதை நான் சரி கண்டேன்னா ஏற்றுட்டு போயிடணும். இப்போ நான் அதை சரி காணலை அப்படின்னா உங்களுக்கு எதை நீங்கள் சரி காண்றீங்களோ அந்த அடிப்படையில் அமல் செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். அதை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை தேவையில்லாமல் தர்க்கம் செய்ய வேண்டியது கிடையாது. உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் எல்லாம் நிறைய தர்க்கம் பண்ணால தான் அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க.
இப்போ வந்து என்னென்னா அவன் வேறு விஷயத்தை தர்க்கம் பண்ணாங்க. நம்ம இந்த குரான் சுன்னா பேசுகிறவங்க, நீ வேறு விஷயத்தையும் யோசிக்காத, வேறு விஷயத்தையே யோசிக்காத, பிறையை பற்றி மட்டும் பேசு, ஒன்று நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பேசு, இல்லை நடுவு இந்த கடைசி இரவு வர்றதுக்கு முன்னால் பேசு, அல்லது பிறநாளைக்கு முதல் நாள் பேசுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பேசி கருத்து வேறுபாடுகளை அதிகமாக்கிட்டே போகிறாங்களே தவிர, இது ஒரு மசாயில் விஷயம். இதில் எந்த ஒரு மனிதன் அணுக வேண்டிய முறை என்ன அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கிறோம். அதாவது நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது, தாமதமாக கிடைக்குது, அதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதமாக கிடைத்த பிறை தகவலை அங்கீகரிக்கத்தானே செஞ்சுருக்கிறாங்க. அங்கீகரித்து என்ன செஞ்சுருக்காங்க, நோன்பை விட்டுருக்குறாங்க, நோன்பை கதா செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கீகரிப்பதற்கான நடைமுறைகளையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அதை தாண்டி தேவையில்லாத விஷயங்களை பேசி இது வந்து மார்க்கத்தை தெளிவுபடுத்துறது அப்படிங்கிற அந்த நிலையை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா, மக்களை மீண்டும் ஒரு குழப்பத்தில் ஆளாக்குறதுக்கான ஒரு நடைமுறையை தான் என்ன செய்ய ஏற்படுத்துது. அப்போ இந்த விஷயத்தில் ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா, முதல்ல நாம் அதற்கான விஷயங்கள் நம்ம படிக்கணும். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா படிக்கணும். அதை பற்றியான செய்திகள் தெளிவாக இருக்குது. அது சொல்லப்பட்ட விஷயங்களை ஒரு ஆய்வு செஞ்சாலும் என்ன செய்ய முடியும்னா, ஒரு மனிதன் என்ன செய்யலாம், இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை மட்டுமே, என்றைக்குமே நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது அப்படின்னா, 2 செய்திகளையும் சொல்லப்படும் பொழுது 2ஐயும் எடுத்து பார்ப்பதுக்கு பேர் தான் இஜ்திஹாத். அதை நான் பார்க்கவே மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை, நான் வந்து இவர் மார்க்கத்தை சரியாக சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன், இல்லை இந்த ஜமாத் மார்க்கத்தை சரியாக சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன், இவங்க சார்பாக சொல்லப்படக்கூடிய செய்தி சரியாக இருக்கும்னு நினச்சா நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை போட்டு என்ன செய்ய வேண்டியதில்லை, கருத்து வேறுபாடு கொண்டு அடுத்தவருடைய இபாதத்தை கெடுப்பதும் அடுத்தவருடைய இபாதத்தை குறை சொல்வதும் என்பது நம்முடைய வேலையும் கிடையாது, அது சரியும் கிடையாது. அதை மட்டும் நம்ம விளங்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, இதை பற்றி அதிகமாக பிரச்சனைக்கோ அல்லது மேடை போட்டு பேச வேண்டியதோ தேவையே இல்லை. 10 கேள்வி 10 ஹதீஸ் இருக்குது, அடுத்து 15 ஹதீஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டிய அவசியம் வராது.